தெரியுமா? சமீபத்தில் ஒரு பிரச்சனை வந்தது. நீங்க எத்தனை பேர் பார்த்துருப்பீங்கன்னு தெரியாது. நர்கிஸ் கான் அப்படிங்கிற ஒரு பேர்ல ஒருத்தரை இந்த அறநிலைத்துறையினுடைய அறங்காவலராக நியமிச்சிட்டாங்க தமிழ்நாட்டில். உடனடியாக என்ன செய்யப்படுது? இந்துத்துவ சங்க பரிவார எச் ராஜா உள்ளிட்ட வகைரா கூட்டம் இருக்குதுல்ல, உடனே கண்டனம். எப்படி? ஏன்னா இவங்க இந்த பேரை பார்க்குற பைத்தியார பயில உள்ள இவங்க அடையாளம் பேரு முஸ்லீம் பேரால இருக்கு. இப்படிதானே பார்ப்பான். என்ன பார்ப்பான்? முஸ்லீம் பேரா இருக்கு, இவர் எப்படி கொண்டு வந்து இந்த அறங்காவலரா நீ ஆக்கலாம்? அவர் ஒரு முஸ்லீம் இல்லை, இந்து. அவர் நர்கிஸ் கான் ஏன் பேர் வச்சாங்கன்னா, அவர் பிறக்கும் போது அறுவை சிகிச்சை முறையில் பிறந்த போது அந்த மருத்துவம் பார்த்தவர் நர்கிஸ் கான். அந்த ஞாபகார்த்தமா அந்த பேர். இதான் தமிழ்நாடு. ஒரு மலை வெள்ளத்தில் ஒரு யூனுஸுங்கிற ஒரு சகோதரன் ஒரு கர்ப்பஸ்திரியை மீட்டு கொடுத்ததுக்காக அந்த பிறந்த குழந்தைக்கு பேர் யூனுஸ்னு வச்சாங்க. அதுக்காண்டி அந்த புள்ள வந்து முஸ்லீம்னு அர்த்தமா? அப்படி இந்த நர்கிஸ் கான்ங்கிறவர் இந்துவா வாழ்றாரு. பேர் பார்க்குறாங்க, ஒரு பேரு முஸ்லீம் அல்லாததாக இடம்பெற்றிருக்க இவ்வளவு கோபம் வருது, இவ்வளவு வருத்தம் வருது, இவ்வளவு தூரம் கொதிக்கிறீங்களே. ஒரு வக்ஃபு சாவனம் முஸ்லிம்களாக முஸ்லிம்களுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு அடித்தளத்தில் கொண்ட தான சொத்து. அதுல இந்துக்களை எல்லாம் கொண்டு வருவோம், சேப்போம் எல்லாத்தையும். எந்த இந்துக்கள் கேட்டாரு வக்ஃபு ஸ்தாபனத்தில் நாங்கெல்லாம் உறுப்பினர் ஆகணும்? எந்த இந்துவாது கேட்டார் உங்கள்கிட்ட? எந்த இந்துக்களாவது முறையிட்டாங்களா? இது இந்துக்களுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லாமல் ஒரு இறை வழியில அர்ப்பணிக்கப்பட்ட சொத்து. அந்த சொத்தை நிர்வாகம் பண்றதுல முஸ்லிம்கள் எப்படியெல்லாம் காரணம். அந்த சட்டத்தில் 44 திருத்தம், வக்ஃபு திருத்த சட்டம் 44 திருத்தம். என்னவா? முஸ்லீம் அல்லாதவர் சொத்தை கொடுக்க முடியாது. அது வேற. எத்தனையோ முஸ்லீம் அல்லாதவங்க இன்னைக்கும் பள்ளிவாசலுக்கு தானம் பண்றதெல்லாம் இருக்கா இல்லையாங்க? முஸ்லீம் அல்லாத கோயில்களுக்கு தானம் பண்ண வரலாறு இருக்கு. மருத்துவக் கல்லூரிகளுக்கோ ஏனைய மக்கள் பயன்பாடுகளுக்கோ, ஏன் ஒரு பஸ் ஸ்டாப் அமைப்பதற்கு கூட தன் சொத்தை தன் நிலத்தை தந்த முஸ்லிம்கள் இருக்கிறாங்க. பள்ளிக்கூடத்துக்கோ ஏனைய பொது காரியங்களுக்கோ. அதான் இஸ்லாமியர்கள் பல கோடி ரூபாய் சொத்தை பொதுவாக மக்கள் பயன்பாட்டுக்கு தான தர்மங்களுக்கு வழங்கினாங்க. ஏன்? அது சதக்கத்தும் ஜாரியா, நிலையான தர்மத்தில் வரையும். அந்த கல்வி முஸ்லீமுக்கு போதா, முஸ்லீம்கள் அல்லவா யாருக்கு போகுது, அதெல்லாம் பெருசா அவங்க கவனிக்கல. அப்படி அர்ப்பணிக்கப்பட்டதுங்க அது. அப்படி கொடுக்கப்பட்டது முஸ்லிம்களுடைய பொருளாதாரம். முஸ்லீம் அல்லாதவர்கள் தர்றது கூட ஒரு பக்கம் விட்டுருங்க, முஸ்லீம்கள் தர்றதுலேயே இவர்களுக்கு என்னவா அதில் வச்சிருக்கான்? அவர் 5 வருஷம் முஸ்லீமா இருக்கணுமா? நீ அந்த 5 வருஷம் அளவுகளை எங்க இருந்து போய் எடுப்ப? எங்க இருந்து எடுப்ப? இது எதுக்காக வருது? சுலபமா எந்த சொத்தை என்ன செஞ்சிடலாம். அவரு 5 வருஷம் முஸ்லீமா இல்ல. என்னடா நீ சொல்ல வர்ற? என்ன சொல்ல வர்ற? ஏன்னா இந்தியாவில் இருக்கிற எந்த இஸ்லாமியனும்